விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது நான் பார்த்து ரசித்த வெப் சீரிஸான சட்டமும் நீதியும் பற்றி தான். இது G5 பார்க்கலாம். 18 கிரியேட்டர்ஸ் தயாரிப்பில் பாலாஜி செல்வராஜ் இயக்கத்தில் சரவணன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார். சுந்தரமூர்த்தியாக, அருணாவாக நம்ரிதா நடித்திருக்காங்க. மற்றவங்கெல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இது சட்டமும் நீதியே சொல்லிடுச்சு. கோர்ட்டு சம்மந்தப்பட்ட கதை. இது எப்படி எடுத்திருக்காங்க, 7 அத்தியாயங்கள் அப்படியே நறுக்குன்னு ஒன்றொன்றும் 18 நிமிஷங்கள் தான். ஒரு அத்தியாயமும் 18 நிமிடங்கள். ஒரு அத்தியாயம் மட்டும் 20 நிமிடங்கள் வருது. அதே மாதிரி ஒரு அத்தியாயம் 16 நிமிடங்கள் வருது. மிக அப்படியே குறுகிய காலத்தில் அப்படியே அழகான கட்டுக்கோப்பான கதையை எடுத்திருக்கிறாங்க. சட்டமும் நீதியும் இதில் சொல்லப்பட்டது என்னன்னா, எல்லோருக்கும் சமமானது தான் நீதி. சட்டம் உயர்வானது, அதைவிட நீதி உயர்வானது. அந்த நீதி எல்லோருக்கும் பொதுவானது. விளிம்பு நிலை மனிதர்களுக்கும் கூட அது போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் கதை. கதையின் தொடக்கத்தில் இந்த சீரீஸ் தொடங்கும் பொழுது ஒரு மனிதர் அந்த கோர்ட்டிலேயே, ஒரு ஹைகோர்ட்டில் அந்த வளாகத்தில் அவர் தீக்குளிக்கிறார். அதில் தான் ஆரம்பிக்குது கதை. இதில் இந்த வளாகத்தில் இவர் முன்னாடி இருக்கின்ற அந்த உட்காந்து எல்லாம் தட்டச்செல்லாம் செஞ்சு, முக்கியமானதெல்லாம் தட்டச்சு செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பணி புரிந்து கொண்டு இருக்கின்றார் சரவணன். அவருக்கு உதவியாளராக அருணா என்கிற நம்ரிதா. இவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கதாபாத்திரங்கள். இது கதை எப்படி பயணிக்குது, அவருக்கு எல்லா லா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சாலும் ஆனால் அவரால் உள்ளார போய் ஒரு கோர்ட்டு கேஸில் வாதாடி ஜெயிச்சது கிடையாது. அதனால் அவர் மதிக்கப்படுவதில்லை. வளாகத்திலும் சரி, நீதிமன்ற வளாகத்திலும் சரி, வீட்டிலும் சரி. அப்படி அவருடைய சூழ்நிலை ஏதாவது ஒரு கேஸை வாதாடி ஜெயிச்சாதான் தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதையில் ஆரம்பிக்குது. அதனால் அவர் இந்த கோர்ட்டு வளாகத்தில் தீக்குளித்து இறந்த அவருக்காக பொதுநல வழக்கை தொடுக்கின்றார். அதில் தொடுக்க ஆரம்பித்து அந்த கேஸு அப்படி திருப்பங்கள் அதிகம் கொண்டதாக ஆரம்பிக்கிறது. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவர் போய் கொடுத்த கேஸே பதிவாகலை. அவர் கொடுத்த அட்ரஸில் போய் பார்த்தா அது ஒரு மனநல காப்பகமாக இருக்குது. அவர் காணாமல் போச்சுன்னு சொன்ன பொண்ணு இப்போ காணாமல் போகலை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போச்சு. இப்படி இது ஒரு பொய் கேஸுன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் பார்க்கிறவர்களுக்கும் சரி, வழக்கறிஞருக்கும் சரி, என்னமோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு தோணுது. அந்த மர்மம் என்ன, அந்த காணாமல் போன பெண் கிடைத்தாளா, இருக்கின்றாளா, அவளுக்கு நடந்தது என்ன, ஏன் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. அதன் அடிப்படையை தான் விளிம்பு நிலை மனிதர்களுக்கும் பொதுவானது தான் நீதி, எல்லோருக்கும் பொதுவானது நீதி, அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் கதை. மிக அருமையான கதை. எல்லோரும் போய் பாருங்கள். டோன்ட் மிஸ் இட்.